ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு பூண்டையும் முட்டையும் வச்சு சூப்பரான ஒரு கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 15 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு இடிகளில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக இடித்து எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா இடித்து வச்சுக்கணும். இப்போ ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட இடித்து வச்சுருக்கிற அந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரை வதக்கிக்கணும். பூண்டு கோல்டன் கலர் வந்ததும் இதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். மசாலா முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முட்டை நல்லா வெந்ததும் இதோட வேக வச்சு ஆற வச்சுருக்கிற சாதத்தை உதிரி உதிரியான சாதத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சாதம், மசாலா, முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.